ஒருவேளை நீங்களும் நானும் சில காரியத்தை குறித்து பயந்து இருந்திருக்கலாம், பயப்படலாம், இனிமும் பயந்து இருக்கலாம். ஒண்ணுமே பண்ண வேணாம். அவர் சொல்றார், நான் கற்பிக்கப்பட்டவைகளை மாத்திரம் நீ போய் பேசு, நான் உனக்கு சொன்ன மாதிரி மாத்திரம் வாழு. What I have commanded you to do, you do it. What I have commanded you to speak, you speak it. No matter how many people rise against you, I am the Lord who will save you. உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எத்தனை பேர் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் நீ பயப்படாத. நீ என் சித்தத்தை செய்கிற பிள்ளையா, நான் உனக்கு கட்டளையிடுறத செய், நான் உனக்கு கட்டளையிடுறத பேசு. இப்படி நீ சித்தத்தை செய்துட்டு போயிட்டா உன்னை விடுவிக்கிறதான கர்த்தரா நான் இருப்பேன். I will deliver you. ஜெரமியா தான் சொல்றார், I will deliver you because I am the Lord of Lords. I am the King of Kings. நான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாப்பா, நான் கர்த்தர்களுக்கெல்லாம் நான் கர்த்தர்ப்பா. யாரும் எனக்கு மேல கிடையாது, எல்லாமே எனக்கு கீழே. நான் உன்னோட, நான் கர்த்தருக்கெல்லாம் கர்த்தாதி கர்த்தரா இருந்து உன் கூட இருந்தா நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன் கூட நிற்கும் போது யாருப்பா உன்னை எதிர்த்து நிற்க முடியும்? நான் உன் கூட நிற்கும் போது யார் உன்னை மேற்கொள்ள முடியும்? எப்போ தெரியுங்களா? இதெல்லாம் எப்போ தெரியுமா பேச முடியும்? நீங்க சொல்றத நான் செய்யறேன்னு சொல்லும் போது. அவருக்கு மேலான நாமம் எப்போ வந்துச்சு ஏசப்பாக்கு? அவர் தம்மை தாமே தாழ்த்தி முடிவு பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடினால் கர்த்தர் தேவன் அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை தந்தருளினார். அதுக்கப்புறம் தான் சொல்லுது, கர்த்தரதே இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். கீழ்ப்படிதல், தாழ்மை. இந்த கீழ்ப்படிதல் தாழ்மை வந்து சித்தத்தை செய்கிற பிள்ளையான இருப்பேனா, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆதாரம், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அரண், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்லுதுங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு.